ஹாய் ஹலோ கிட்டன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல் ஃபைன். ஸோ இன்றைக்கி வந்து டேக் புக் எஃபான டூ யூ லவ் மீயோட எபிசோட் 32 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட என் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, எவனோ வாங்கி கொடுத்த ஜாக்கெட் வந்து சங்குக்கு போட்டிருப்பான். லைக் அதே மாதிரி மீன் வாங்கி கொடுத்த ஜாக்கெட்டுமே தேங்க போட்டிருப்பான். ஸோ அப்படியே வந்து அவங்க ரெண்டு பேருமே மிஸ்பேர் பண்ணி வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே குட்டி குட்டி சண்டை ரொமான்ஸ். தென் லாஸ்ட்டாக வந்து மின்னோட கால் வந்து அடிபட்டிருக்கும். தென் தேங்க வந்து அந்த காலை ட்ரீட் பண்ணியிருப்பான். அதோட என் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். தென் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் அதுவும் ஸ்கிரிப்ட் இக்னோர் பண்ணிக்கோங்க. இது இட் ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். தென் ஒன் மோர் திங் கிட்டன்ஸ். ஸோ ஆக்சுவலி என்னென்னா நல்ல வியூஸ் போகுது. பட் வந்து என்னென்னா வந்து யாருமே அதிகமாக லைக் பண்ண இன்ஸ்டா அக்கௌண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் அவ்வளோதான். ஸோ வாங்க இப்போ எபிசோட் 32க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ சீன் ஓப்பன் பண்ணோன்னா சாயங்காலம் ஆகிடுது. எல்லாருமே வந்து அந்த உட்டெல்லாம் அப்படி ஏற்றிட்டு ஸோ அப்படியே வந்து கேம்ப் ஃபயர் வந்து கொளுத்திட்டு ஸோ எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. லைக் ஆனால் வந்து மின் டென்ட்டுக்கு கிட்ட தான் மின் வந்து சேரில் உட்காந்துருப்பா. தென் வந்து சங்குக்கு ஜிமின்னு தேங்கு யோனா ஜாரா ஸோ இவங்க எல்லாருமே வந்து மீனை சுற்றி உட்காந்துருப்பாங்க. அவள் வந்து அங்கேலேருந்து ஜிமினோட ஃப்ரெண்டு, டேய் ஜிமினு வாடா இங்கே விளாண்டு அங்கே உட்காந்துருக்க மின்னு இருக்கால அவளையும் தூக்கிட்டு வாங்க அது ஆமாம் இல்லை அப்படிங்க வயசு எல்லாருமே ஏஞ்சிட்டு வராங்க. அப்போ வந்து அங்கேயும் சங்குக்கு வந்து மின்ன தூக்க வரானா, என்ன பண்ணுற நீ? மின்ன தூக்குறேன் நான் தூக்கிறேன் சங்கு போ சேரை மட்டும் தூக்கிட்டு வா. இல்லை இல்லை சார் பரவாயில்ல நான் தூக்குறேன் சொல்கிறேன்ல, ஸ்டாஃப் சொல்கிறேன்ல. அப்போ அப்படியே அவங்க மனசுக்குள்ளே ஆமாம் ஸ்டாஃப்னு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம் அதுக்கு வாங்கிட்டு ஸோ அப்போ வந்து மனசுக்குள்ளே தேங்க வந்து சங்கு தீட்டு இருக்கான். தென் அப்படியே வந்து ஸ்லோவாக அப்படியே வந்து தேங்க வந்து முன்ன கேரி பண்ணிவிட்டு சேர் எடுத்துட்டு வா வரேன் அப்படிங்கம்மா சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்து வராங்க. லைக் அப்படியே சங்குக்கு வந்து சேரை வந்து அந்த கேம்ப் ஃபயர் கிட்டக்க வந்து வைக்கிறான். தென் வந்து அதில் வந்து ஸ்லோவாக அப்படியே வந்து தேங்க மின்ன உட்கார வச்சிடறான். அப்படியே மின் பார்த்துட்டு தேங்க்யூ சார் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாருமே சுற்றி உட்காந்துருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து லைக் எல்லாமே கொஞ்சம் ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு ஸோ அப்படியே வந்து அப்படியே ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்களா எல்லாருமே. அப்போ அந்த டைம் வந்து ஜிமினோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லியிருப்பேன்ல. ஸோ அவன் வந்து சொல்கிறான், போர் அடிக்குதேடா, அதுக்கு என்னடா பண்ணணும் இப்போ? ஜிமின் ரொம்ப போர் அடிக்குது, ஞாபகத்து போட ஆரம்பித்தான். இல்லைடா உனக்கு போர் அடிக்குதுங்கிறியே அவுத்து போட்டு ஆடு. ஜிமினே கிரிஞ்ச் பண்ணாத, ஓகே காமெடி பண்ணாத, உண்மையாக எனக்கு போர் அடிக்குது அதான்டா சொல்கிறேன். மயிராண்டி நீ அவுத்து போட்டு ஆடு. டேய் ரொம்ப பேசுகிறாடா, நவுத்து போட்டு ஆடினா பாப்பியாடா? நான் பார்க்குறேன் மச்சான். டேய் நீ முதல்ல அவுத்து போட்டினி இல்லை அவனை பார்ப்போம் சே அதுக்கு மாதிரி எல்லாருமே வந்து சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து மண்டையை சொல்லிடான், என்ன மச்சான் தலையில் பெயின் வந்துருச்சா அண்ணா? ஜிமினே மூடுறியா நீ? டே நான் மூடிட்டு உட்காந்துருக்கேன்டா, உனக்கு எங்கே தெரியுது? ஐயோ முடியல, இப்போ தெரியும் என்ன சொல்ல வரங்கிறது எனக்கு தெரியும். ஜிமின் காந்தி கால ஜோக்கெல்லாம் இங்கே போடக்கூடாது, அது எப்போயோ தடை செஞ்சாச்சு. சேடா 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 நீ மூடு மச்சான். ஜிமினே சொல்கிறா அப்படி அவங்க ரெண்டு பேர் வந்து பேசுகிறதா சொல்லாருமே ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவன் யோசிச்சுட்டு நம்ம ஏன் ட்ரூத் ஆட விடக்கூடாது? என்ன வச்சா ட்ரூத் ஆடாடா நல்லா இருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து லைக் அவன் வந்து ஒரு ஜூஸ் கிளாஸ் பாட்டில் ஜூஸ் வந்து குடிச்சிருப்பான். அது அப்படியே வந்து அந்த பாட்டிலை வந்து பார்க்குறேன் எங்கே சுற்றலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஆக்சுவலாக வந்து அவங்க கேம்ப் சுற்றி தானே உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க சுற்ற முடியாதுல்ல. ஸோ எல்லாருமே அப்படி வாங்கடா அந்த பக்கம் சர்க்கிள் போடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அப்படியே சர்க்கிள் போடுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படியே சங்குக்கு வந்து கைத்தாங்கலாம் முன்ன வந்து தூக்குறான். ஸோ தேங்க வந்து சேரை இந்த பக்கம் திருப்பி போட்டு ஸோ அவங்க எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. அதே நான் எல்லாருமே வந்து தூத்தாடுறதால ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து லைக் சுற்றி விட்றாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு யாருக்கு வருது அப்படின்னா ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து யோனாவை பாயிண்ட் பண்ணி நிற்கிது. ஸோ யோனா வந்து ஓகே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ ஆக்சுவலி வந்து யோனாக்கு ஆப்போசிட்டில் யார் உட்காந்துருப்பாங்க அப்படின்னா சாராவோட ஃப்ரெண்டு நிலா உட்காந்துருப்பா.
அப்போ நிலா ஜாராவை பார்த்து நிலா யோனாவை பார்த்து, யோனா ட்ரூத் ஆர்டர், ஓகே ட்ரூத்தா. ஸோ யோசிக்கிறான், என்னடி இவ்வளோ யோசிக்கிறது, பயங்கரமாக கேட்க போறியான்னு. சரி அப்பலாம் இல்லை யோனா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இப்போ வந்து காலேஜ்க்கே தெரியும் நீங்களும் ஜங்குக்கும் லவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ ஓகே, அவனோட கொஷின் என்ன அப்படின்னா, உனக்கு ஏன் ஜங்குக்கு பிடிக்கும், ஏன் பிடிக்கும், வை ஆன்சர் கொடு. ஸோ அப்படியே வந்து ஜங்கு பார்க்குறான், எப்படியும் நோ தான் சொல்ல போகிறா, மானத்தை வாங்க போகிறா அப்படிங்க மாதிரி அப்படியே ஒரு மாசமாக பார்த்துட்ருக்கானா. அப்போ வந்து யோனா சொல்கிறா, ஆக்சுவலி ஜங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்து நானும் ஜங்குக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். லைக் டெஸ்டஸ் பாஸ் ஆக லைக் அந்த சைல்ட்ஹுட் எல்லாமே கொஞ்சம் விட ஆரம்பிச்சிது. லைக் ஓகே, ஆக்சுவலி எனக்கு ஜங்குக்கு எதனால் பிடிக்கும் அப்படின்னா, ஹே ஆக்சுவலி டேக் கேர் மீ அலாட். சரி நான் ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பேன். லைக் எதுவாக இருந்தாலுமே சரி. ஆக்சுவலாக எங்கள் கேங்கில் நாங்கள் 2 பொண்ணுங்க 2 பசங்க. லைக் ஜிமினும் நான் டேக் கேர் பண்ணுவேன் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் லைக் ஜிமின் பண்ணுற டேக் கேரை விடவே ஜங்கு பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ ஜிமின் அங்கேலேருந்து தெய்வத்துக்கே மாறு வேஷம் அப்படி மாதிரி அப்படி நெஞ்சில் அரிச்சு உட்காந்துருக்கான். என்னடி புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட, கேளுடா அப்படி மாதிரி ஒன்றா சொல்கிறா. தென் அதுக்கப்புறம் அதே மாதிரி ஜங்குக்கு முன்னையும் டேக் கேர் பண்ணுவான் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. என்னதான் இருந்தாலும் ஐ ஃபெல்ட் லைக் இட்ஸ் சம்திங் ஸ்பெஷல்லா. ஸோ எனக்கு அப்படியே ஃபீல் ஆச்சு. தென் ஆக்சுவலி வந்து எனக்கு ஜங்கோட கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும். லைக் போல்டாக இருப்பான், இவனாலும் ஃபேஸ் பண்ணிக்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பான், என்மேல் அதிகமாக லவ் காட்டினான். தென் நான் சோகமாக இருக்கும் போதும் சரி, சந்தோஷமாக இருக்கும் போதும் சரி, என்னோட எல்லா பாட்லேயுமே வந்து ஜங்கு என் கூட இருந்திருக்கான் சின்ன வயசுலேருந்தே. தென் ஆக்சுவலாக இந்த ஐவியா தான் நினைக்கிறேன், ரீசெண்டாக வந்து நானும் ஜங்குக்கும் அவுட்டிங் போனோம். அப்படி எல்லாருமே அவங்க வாயில் கழிக்கிறாங்க. அப்போ அப்படி சொல்லிட்டேன் அது மாதிரி சொல்லிட்டு அவன் தலையில் கை வச்சுட்டு, அவுட்டிங் இல்லை நான் ஜங்குக்கு வெளில போனோம் அவ்வளோதான். ஒத்துக்கடி அவுட்டிங் அப்படி ஒத்துக்கடி அப்படிங்க மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ இவன் வந்து அதெல்லாம் இல்லை கேளுங்க, அப்போ நான் ஏஞ்சி போயிடுவேன் கதை சொல்லாமல். சொல்லு இப்போ சைலண்ட் ஆகிடுறாங்க. அப்போ ஆக்சுவலி ஜங்குக்கு வந்து ஒரு சின்ன ஸ்கூல் கேர்ளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணான். நான் தான் இருந்தேன். லைக் நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், ஜங்கு இவ்வளோ பண்ணுறவன், ஒரு அன்னோன் கேர்ளுக்கே இவ்வளோ டேக் கேர் பண்ணி பண்ணுறவன், ஆனால் கடிக்க போகிற பொண்ணுக்கு அவன் பண்ண மாட்டான். ஆமாம் ரைட். ஸோ அதனாலே ஜங்கு பிடிக்கும். நான் சொன்னது எல்லாமே கம்மி தான், நிறைய பிடிக்கும். நான் சொன்னால் பேசிக்கிட்டே இருப்பேன். ஃபைன் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ எல்லாருமே அப்படியே வந்து எல்லாருமே ஜாலியாக வந்து கிளாப் பண்ணுறாங்க. அப்படியே வந்து ஜங்குக்கா எவனாவே வாசல் உட்காந்துருக்கான். அப்போ மீன் கிட்டக்க வந்துட்டு ஜொல்லு வழியுது தொடச்சிக்க, அப்படியே அடி அப்படிங்க மாதிரி வாயில் வச்சு பார்க்குற. ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை, சும்மா சொல்லியிருப்பான் மீன். அப்படியே வந்து என் தங்கமே செல்லக்குட்டிடி அவ. என்ன செல்லக்குட்டி? சங்கு அவன் உமானத்தை வாங்கக்கூடாதுன்னு தான் சங்கு அப்படி சொல்லியிருக்கா. நீ ஏன் மீன் அப்படி பார்க்குற? அவள் என்கிட்ட இவ்வளோ விஷயத்த நோட் பண்ணியிருந்தா அவள் எவ்வளோத்தையும் சொல்லியிருப்பா. அதை பையன் மானத்தை வாங்காம இருந்தாலும் சரி. ஸோ ஏன் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு குஷியாக இருக்கேடி, எனக்கு காஷ்மீரில் நிற்கிற மாதிரியே இருக்கு மீன். ஆமாண்டா, உனக்கு காஷ்மீரில் என்ன ஆஸ்திரேலியாவில் ஐ மீன் சவுத் ஆஃப்ரிக்காவில் நிற்கிற மாதிரியும் இருக்கும்டா. ஆமாண்டி குழுன்னு இருக்குடி எனக்கு. அதிகமாக சில பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. தென் இப்போ அகெயின் வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ யாருக்கு வருது அப்படின்னா தங்கோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பேன்ல, ஸோ அந்த பையனுக்கு வருது. ஸோ அந்த பையனுக்கு ஆப்போசிட்டில் ஜிமின் உட்காந்துருக்கான். போய் பார்த்துட்டு ஸ்டிக்கரான்டா சேகரே அப்படி சொல்லிட்டு அவனை பார்த்து டேய் ட்ரூத்தாடாரா. அவன் யோசிக்கிறான், டேரா சொன்னாலும் நமக்கு ஆப்பு, ட்ரூத் சொன்னாலும் ஆப்பு, சரி ட்ரூத்தே சொல்லுவோம். டேய் ஜிமின் ட்ரூத்டா. சிக்கனியா மச்சான், அவன் பாடி கவுண்ட் எவ்வளோ? அப்படியாமே ஏய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அப்படியே வந்து அந்த பையன் மச்சான் பப்ளிக் என்னென்ன ட்ரூத் கொஷின் ஆன்சர் சொல்லியே ஆகணும் நீ இப்போ மச்சான். பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, சார் இருக்காங்க, டேங்காத அப்படிங்காத, புரியுதா சொல்கிறேன். இல்லை சார் டேரக்டாக நான் அதே கொஷின் தான்டா கேட்பேன். நீ வந்து டேரக்டாக அப்படின்னா வந்து நீ யார் கூட பண்ண அப்படிங்கிற மாதிரி நான் கேட்பேன். அது உனக்கு அவ்வளோ அவமானமாக இருக்கும். நீ எவ்வளோ அப்படிங்க சொல்லிட்டு போயிடும். அப்படியே வந்து யோசிக்கிறான், சொல்லுவோமா வேணாமா அப்படின்னு. கையை அப்படியே கையில் எண்ணுறான். அப்படியே ஜிமின் பார்க்கலாம், என்னடா அவ்வளோ வச்சிருக்கியா என்ன? அப்படியே வந்து அவன் தலையை சொரிஞ்சிக்கிட்டு 2 அப்படிங்கிற மாதிரி கையை கட்டுறான். மச்சான் வாயால் சொல்லு ஒரு 2டா மயிவே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து தலையை குடிச்சிக்கிறான். ஸோ அப்படியே வந்து எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதே அகெயின் இப்போ ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ யாருக்கு வருது அப்படின்னா, இப்போ அகெயின் ரொட்டேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து கரெக்டாக மீனுக்கு வருது. மீனுக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கா அப்படின்னா சாரா உட்காந்துருக்கா. ஸோ சாரா வந்து மீனை பார்த்து கேட்குறா, ட்ரூத்தா டேரா மீன்? ட்ரூத்தா இது யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிக்கிறா. இப்போ வந்து சாரா வந்து கொஷின் கேட்குறா, மீன் ஸோ உனக்கு ஃபர்ஸ்ட்டு கிஸ் இருக்கா இல்லை லாஸ் ஆகிடுச்சா சொல்லு. இப்படி வந்து மீன் சிரிக்கிறா. என்னடி இந்த கொஷின்லாம் கேட்குற? ட்ரூத் கொஷின் கேளு நீங்கள்ல, அப்படி தான் கேட்பேன். சொல்லுங்கள், உங்கள் ஃபர்ஸ்ட் கிஸ் இருக்கா போயிடுச்சா? அப்போ மீன் யோசிச்சுக்கிட்டே அதுதான் சொல்லுங்க. அது இல்லை, எனக்கு என் ஃபர்ஸ்ட் கிஸ் இல்லை. அப்படி மாதிரி எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. ஜிமின் எவனா அப்படி ஷாக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்படியே வந்து அப்போ வந்து ஜாரா கேட்குறா, யாருக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் கொடுத்தீங்க? அப்போ வந்து மீன் சொல்கிறா, ஒரு ரவுண்டுக்கு ஒரு கொஷின் தான், நீ கேட்ட பதில் சொல்லிட்ட அவ்வளோதாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அப்படியே வந்து சங்கு கேட்குறான், ஏய் என்னடி எவன்டடி கொடுத்துட்டு வந்த? டென்ஷன் ஆகுதடா. அப்புறம் சொல்கிறேன்டா, காம் டவுன் அப்புறம் சொல்கிறேன் வச்சா ஃபீல் பண்ணது அப்படிங்கிற அப்படியே சொல்கிறான். டைம் வந்து சுற்றி விட்றாங்க. ஸோ இப்போ ஆக்சுவலி வந்து அதில் மியாவுமே உட்காந்துருப்பா. ஸோ மியாவுக்கு வருது. அப்படியே மியா பார்த்துட்டு உட்காந்துருக்கா. அப்போ வந்து ஓகே கொஷின் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜாங்குக்கு வந்து நான் கேட்குறேன். அப்போ மியா பார்க்குற ஜாங்குக்கா, மேம் ட்ரூத்தா டேர் மேம்? ட்ரூதா மேம்? சரி நீங்கள் ஏன் மேம் தேங்க்ஸ் பின்னாடி சுற்றி அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க? அப்போ எல்லாருமே என்னடா கொஷின் கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னது மேம் தேங்க்ஸ் அது பின்னாடி ஏன் அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். ஏன் அலைஞ்சிட்டு இருக்கேன்னா தேங்க் எல்லாருமே அப்படிங்கிற பார்க்குறாங்க. அப்போ மியா வந்து ஐ மீன் எனக்கு தேங்க்ஸ் சாரை பிடிக்கும், நான் வந்து பிடிக்கும் மீன்ஸ் வச்சுக்கோங்களேன், என்ன வேணால் வச்சுக்கோங்க, எனக்கு தேங்க்ஸ் சார் பிடிக்கும், அதனால தான். அப்படி மேம் உங்கள் டேஸ்ட் ஏன் மேம் இவ்வளோ மட்டமாக இருக்குது? ஏன்டா ஏன் டேஸ்ட் என்றைக்கும் மட்டமாக தான் போகாது. தேங்க்ஸ் சார் மாதிரி ஒரு பர்சன் லைக் அதுக்காக கிடைக்குமா சொல்லு அங்கே நீ? என் டேஸ்ட் என்றைக்குமே பேடானதுலாம் கிடையாது. மேம் உங்களோட சின்ன பையன் மேம், அவன் சின்ன பையனா? ஆமாம். லைக் இப்போ வந்து எங்கள் செட்டுக்கும் தேங்க்ஸ் சாருக்கும் 3 வயசோ 2 வயசு தான். எனக்கும் தேங்க்ஸ் சாருக்குமே வந்து 3 வயசு என்னமோ தான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ எனக்கு 20, சாருக்கு 23. உங்களுக்கு என்ன மேம் 25ஆ? உங்களோட சின்ன பையனை போய் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். அச்சுச்சோ அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்போ வந்து மியா வந்து ஷூ ஜஸ்ட் நம்பர்ஸ் அவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி மாதிரி சொல்கிறாளா. அப்போ அங்கேயும் தேங்க எனக்கு வந்து பெரிய பொண்ணுங்கள்லாம் பிடிக்காது, என்னோட சின்ன பொண்ணு தான் லவ் பண்ணுவேன். ஸோ அகெயின் வந்து பாட்டில் வந்து சுற்ற விடுறாங்க. ஸோ இப்போ யாருக்கு வருது அப்படின்னா ஜாராவை பாயிண்ட் பண்ணி நிற்குது. ஸோ ஜாராவுக்கு ஆப்போசிட்டில் மின்னு உட்காந்துருக்கா. மின்னை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து ஜாராட்ட கேட்குறா, அப்படிங்கும்போது ஜாரா யோசிச்சுட்டு
மேபி டேர் அப்படி மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ மீன் வந்து டேரா ஆமாம் மீன். அப்போ மீன் வந்து ஜாராவை பார்த்து சொல்கிறான், உனக்கு வந்து இப்போ நம்ம உட்காந்துருக்கோம்ல, ஸோ அந்த சர்க்கிள்குள்ளே யார் மேலேயாவது உனக்கு க்ரஷ் இருக்கா, இல்லை யாரையாவது உனக்கு பிடிக்குமா? அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த பர்சனுக்கு இப்போ இம்மீடியட்டாக நீ இங்கேயே ப்ரப்போஸ் பண்ணுற. இதை விட்டா நல்ல சான்ஸ் கிடைக்காது ஜாரா, யோசிச்சுக்கோ, டேர் பண்ணுறதானே அப்படிங்கிற மாதிரி மீன் கேட்குறா. ஜாரா யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ வந்து மீன் இது முதல்ல உனக்கு இந்த சர்க்கிளில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ ஜாரா வந்து இருக்கு. ரியலி? ஆமாம். தென் யாரையான் ப்ரப்போஸ் இட்ரி. அப்போ வந்து ஜாரா வந்து லைக் குனிஞ்சு தான் உட்காந்துருக்கா. ஆக்சுவலாக வந்து ஜாராக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டில் சைடாக சம்திங் ஆப்போசிட்டில் தான் வந்து ஜிமின் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஜாரா என்ன பண்ணுறா அப்படின்னா ஜிமினை பார்த்து, ஆக்சுவலி எனக்கு அவ மீன் சொல்லி தொலையாண்டி ஏதோ மீன் வரமாட்டதில்ல, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்து ஜாரா பேச ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி எனக்கு வந்து ஜிமினை ரொம்பவே பிடிக்கும். அப்போ எல்லாருமே வாயில் வச்சுட்டு பார்க்குறான். ஜிம்மினிமா அதை கொண்டு வாயில் வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ வந்து ஜிமின் வந்து ஜாராவோட ஐஸை பார்க்குறான். ஸோ ஜாரா ஜிமினோட ஐஸை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி சொல்ல போனேன்னா ஜிமின், உங்களுக்கு என்னை வந்து லேட்டாக தான் தெரியும், ஆனால் எனக்கு உங்களை காலேஜில் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜாயினிங் ஆகும்போது உங்களை நான் பார்த்தேன். இந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் ஆகும்போது உங்களை நான் பார்த்தேன் ஜிமின். தென் லைக் நான் அப்போ நான் வந்து க்ரஷ் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் டேஸ் பாஸ் ஆக I just felt like it's not a crush or affection, infatuation, anything. Then I realized it's a love அப்படின்னு. ஆக்சுவலி நான் உங்களை 2.5 வருஷமாக ஒன் சைடாகவே லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம இந்த ஃபேர்வெல் டே அப்போ தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னை நேரில் பார்த்தீங்க. அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம், பட் ஆனால் எனக்கு அது கிடையாது. பட் I just tried நிறைய டைம் வந்து உங்கள்கிட்ட பேசணும், ஃப்ரெண்ட் ஆகணும், ப்ரப்போஸ் பண்ணணும். லைக் ஐ ஹாவ் மோர் டைம் அபவுட் யூ ஜிமின். உங்களை ரொம்பவே பிடிக்கும் ஜிமின், எனக்கு அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அதை ஸ்டெக்கப்படுத்தி அப்படியே நிலா மேலே சாஞ்சிக்கிறா. அப்படியே எல்லாருமே வந்து அப்படியே கை தட்டுறாங்க. அப்போ நீ வந்து ஆடுறா ஜிமினே உனக்கு கூட ஆள் இருக்கு, ஒரு அட்மிட் பண்ணுறதுக்கு கூட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஜிமின் he didn't say anything, ஒன்றுமே சொல்லலை, அப்படியே பேரந்த மாதிரியே உட்காந்துருக்காங்க. தென் அப்படியே வந்து மீன் வந்து டைவர்ட் பண்ணா. ஸோ ஓகே அகெயின் சுற்றுங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அப்போ வந்து அகெயின் வந்து அந்த பாட்டில் வந்து சுற்ற விடுறாங்க. ஸோ அப்போ யாருக்கு வருது அப்படின்னா சங்குக்கு வருது. ஸோ அப்படியே வந்து சங்குக்கு அப்படியே வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து சங்குக்கு வந்து கொஷின் கேளுங்க, லைக் யார் வேணால் கேட்டுக்கலாம். ஸோ அப்போ வந்து ஜிமினோட ஃப்ரெண்ட் ஒருத்தவன் இருப்பான்ல, லைக் அவன் சொல்கிறான், நான் கேட்குறேன்டா. அப்படியே சங்குக்கு பார்க்குறான், ட்ரூத்தா டாரா? சங்குக்கு யோசிச்சுட்டு, டாரு சரி, உனக்கு சைடில் ஒரு பையன் உட்காந்துருக்கான் அப்படின்னா அந்த பையனோட சீக்ஸில் நீ போய் கிஸ் பண்ணணும், இது அவனுக்கு டேர். என்னடா டேர் இது? டேர்ஸ் டேர் ப்ரோ, பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். லைக் வந்து சங்கு சுற்றி மோஸ்ட்டாக போனதான் உட்காந்துருக்காங்க. லைக் சங்குக்கோட ரைட் சைடில் வந்து லைக் பொண்ணுங்களாக உட்காந்துருப்பாங்க. அது சங்குக்கோட லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா யாரும் உட்காந்துருப்பாங்கன்னா மின்னு இது அதுக்கப்புறம் தேங்க உட்காந்துருப்பான். ஸோ வந்து அவங்க அப்படியே ரைட் சைடு பார்த்துட்டு பொண்ணுங்க தானே அப்படிங்கிற மாதிரி திரும்பி லெஃப்ட் சைட் பார்க்குறான். பார்த்தா தேங்க உட்காந்துருக்கான். அப்படியே எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க நின்றுட்டு. ஐ மீன் ரொம்ப சிரிக்கிறாங்க எல்லாம். அவன் அங்கே வந்து என்ன டேர்லாம் என்னால் பண்ண முடியாது, நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது, என்னப்பா
உனக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் நான் தக்காளி கெச்சப்பா. பண்ணுடா டேர்ஸா டேர். உன் அண்ணன் தானே, உன் அண்ணனை போய் சின்ன வயசில் அப்படி கிஸ் பண்ணியிருக்க மாட்டிங்களா? அப்போ எல்லாருமே வந்து லைக் சிரிக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஷூ என்ன இப்போ டேர் தானே பண்ணுறேன்டா அப்படியே முறத்துக்கே சங்குக்கு எழுந்திருக்கிறான். ஏஞ்சிட்டு தேங்கிட்டுக்க போய் நிற்கிறான். தேங்க வந்து சங்குக்க பார்க்குறான். லைக் சங்குக்கு நின்றுட்டு இருப்பான், தேங்க உட்காந்து தானே இருப்பான். ஸோ அப்படி கீழே சங்குக்க பார்க்குறான். தேங்க பார்த்துட்டு லைக் தேங்கிட்டக்க வந்துட்டு பண்ணியே ஆகணும். அவன் வந்து கேட்குறான், டே பண்ணணுமாடா? பண்ணு, எனக்கு தெரியாது, பண்ணியே ஆகுறேன். இதோ வாங்குறானே. அப்போ அப்படியே வந்து தேங்காய் பார்க்குறான். இப்போ தேங்காய் சிரிச்சுக்கிட்டே சங்குக்க பார்க்குறான். அப்படியே ஸ்லோவாக சங்குக்கு வந்து கிஸ் அடிக்கிறதுக்காக கிட்ட வரான். கிட்டக்க வரான். அப்போ வந்து சிச்சி என்னாலாம் முடியாது, அவங்க கூட கிஸ் எல்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து அப்போ சார் டேர் சார் அவன் ஏதோ ட்ரூத் கொஸ்டின் கேட்டால ஆன்சர் பண்ணனா மை பர்சனல் அது இருந்தாலும் ட்ரூத் அப்படிங்கிறதுக்காக நான் ஆன்சர் பண்ணேன். கணக்கில் வராது சார். உங்கள் தம்பி தானே சார் கிஸ் பண்ணிட்டு போகிறான், விட்டுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிக்கிறான். அதுக்கு அப்படியே தேங்க வந்து சங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறான். சங்குக்கு தேங்க ஒரு மாதிரி பார்க்குறான். அப்போ சங்குக்கு வந்து இது டேர், இது சரிதா டேரு அப்படி மாதிரி சொல்லிட்டு எப்படி வந்து ஸ்லோவாக கிஸ் பண்ணுறதுக்காக வரானா. இப்போ கரெக்டாக என்ன பண்ணுறா அப்படின்னா மின்னா யோனா மிஸ் அவங்க 2 பேருமே அவங்க ஃபோன் எடுத்து இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க இந்த வீடியோவை. அதே சங்குக்கு அப்படியே ஸ்லோவாக கிட்டக்க வந்துட்டு ஐயோ என் பொண்டாட்டி கூட கிஸ் கொடுத்தது இல்லையே அப்படிங்கிறது யோசிச்சு அப்படியே வந்து கிட்டக்க வரான். திட்டு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி அப்படியே வாயை தொடச்சிட்டு இருக்கான். தேங்க அவன் கண்ணத்தை பிடிச்சிட்டே உட்காந்துருக்கான். ஸோ எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து எல்லாரும் நார்மல் ஆகிட்டு அகெயின் வந்து இப்போ ரொட்டேட் பண்ணி விடுறாங்க. ஸோ அப்போ யாருக்கு வருது அப்படின்னா யாஞ்சனுக்கு வருது. ஸோ யாஞ்சன் வந்து உட்காந்துருக்கான். சங்குக்கு வந்து நான் கேட்குறேன் யாஞ்சனுக்கு யாஞ்சன் பார்க்குறான். இப்போ வந்து சங்குக்கு த்ரூட்டாடா யாஞ்சன் டேர் ஜங்குக்கு ஓ அவ்வளோ தெரியும் மச்சான் யாஞ்சன் உனக்கு? நான் டேர் கொடுக்க மாட்டேனா? இல்லை நீ கொடுப்பேன்னு தெரியும், பார்ப்போம் கொலையாக பண்ண சொல்ல போகிற. நான் கேட்குற டேரில் நீ அந்த கொலையே பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிப்படா. நீ முதல்ல கூட சங்குக்கு அப்புறம் யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாருன்னு சொல்கிறான். அவ்வளோ தைரியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து சங்குக்கு உன்னோட டேடி என்னன்னா நீ என்னோட மச்சான கல்யாணம் பண்ணணும். மச்சானா? ஆமாம். லைக் வந்து யாஞ்சன் என்ன நினச்சிக்கிறேன் அப்படின்னா சம்திங் மச்சான் மீன்ஸ் லைக் யோனாவையோ இல்லை மின்னையும் தான் அவன் மீன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஏதாவது சொல்கிறான், என் மச்சான கல்யாணம் பண்ணணும் இங்கே, அதுவும் இங்கே இந்த டைம் இப்போவே நீ பண்ணணும். ஏன் என்ன பண்ணுற? அப்போ அப்படியே அனுப்பிச்சுக்கிட்டே சரி எங்கே தாலி எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்ன ப்ரோ தாலி இருந்ததுண்ணா ரிங்கு நம்ம வந்து கிறிஸ்டின் சைடில் வெட்டிங் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து சம்திங் யோனா கிட்ட ஒரு மோதிரமும் லைக் வந்து ஜங்குக்கு ஒரு மோதிரம் போட்டிருப்பான். ஸோ அதை கழட்டிடுறான். ஸோ கழட்டிட்டு இந்தா யாஞ்சன் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிங்கை அவன்கிட்ட கொடுக்குறான். அப்போ வந்து சரி வேறு ஒரு மச்சான் அப்படிங்கிற மாதிரி யாஞ்சன் கேட்குறான். வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்கியா யாஞ்சனு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அச்சான் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். அங்கேதான் ஜிமின் என்னை அளவுலா அப்படிங்கிற மாதிரிங்கிறான். அப்புறம் யாஞ்சன் திரும்பி வந்து ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் அப்போவே ஜங்குக்கு வந்து திஸ் இஸ் மை மச்சான் யுவர் ஃப்யூச்சர் பொண்டாட்டி சொல்லாவே சிரிக்கிறாங்க. அப்போ வந்து சங்குக்கு வந்து ஜிமினை பார்த்து உனக்கு ஓகே தானே ஜிமினு? டேய் உனக்கு வேறு யாருமே கிடைக்கலையாடா, நான் தான் கிடைச்சேனாடா உனக்கு. அதாவது ஜிமின் நானும் நோட் பண்ணேன், அதாவது
உனக்கும் யாஞ்சிக்கும் கெமிஸ்ட்ரி பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுடா, பர்ஃபெக்டாக. ஸோ நீங்கள் 2 பேருமே எப்போ கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்போ ஜிம்மி வந்து உனக்கு தேங்க்ஸாக இருக்குதா எல்லாமே நொட்டுது அப்படிங்கிற போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. நோ 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 எனக்கு ஆள் இருக்குது ப்ரோ, என் ஆள் கோச் பார்க்குறோம். அது மாதிரி யானாவை கை காட்டி சொல்கிறேன். அப்போ ஜிமின் வந்து எனக்கும் தான் ஆள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜாராவை கை காட்டுறான். ப்ரோ 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 ஜாரா உன்னை லெஃப்ட் பண்ணுறான், நீ ஜாராவை பண்ணுறியா? இல்லை பண்ணுங்க கல்யாணம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு அப்படியே வந்து அப்போ வந்து யான்ஸ் வந்து என்னால் பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து சங்குக்கு பண்ண முடியாதா, அப்போ பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறியா நீ? அப்படி என்னடா பனிஷ்மெண்ட் கொடுப்ப நீ? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்று உன்னோட பர்ஸு பேங்க்கு மட்டும் மொத்தமாக காலி ஆகிடும். ஒன்று இன்னொன்று என்னென்னா 1 மந்த்துக்கு எங்களோட காலேஜில் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் தெரியுமா, க்ளீன் பண்ணுறது அந்த வேலை இது மொத்தமாக நீ பார்க்கணும். ஓகேவா? அது பண்ணுற இது பண்ணுறியா? நீ இப்போ வந்து டேரி பே பண்ணால் சீக்கிரமாக உனக்கு முடிஞ்சிடும். சப்போஸ் நான் வந்து அதையே பண்ணிக்கிறேன் அப்படின்னு கஷ்டப்படுறது உன் இஷ்டம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நீ வந்து தப்பிக்கிறது உன்னோட இஷ்டம். எதை நீ சூஸ் பண்ணுற? அது அங்கே யான்சன் யோசிச்சுட்டு ஃபைன் ஏஞ்சி வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஜிமினும் போயிட்டு நிற்கிறான், யான்சனுமே நிற்கிறான். அப்போ வந்து சங்குக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கான். கமான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து 2 பேரும் கை வந்து ஜிமின் கொடுக்க போகிறானா. அப்போ நான் வந்து சங்குன்ட்டு இருங்க நான் தான் ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு சாய் யான்சன் ஆகிய நீங்கள் பாக் ஜிமினை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ எல்லோரும் விழுந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி யான்சன் வந்து என்ன யான்சன் இப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அச்சோ சம்மதம் அது மாதிரி இழுத்துக்கிட்டே சொல்கிறான். அப்போ வந்து ஜிமின்ட்ட ஜிமின் ஆகிய நீங்கள் சாய் யான்சனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? அப்படியே வந்து சம்மதம். கேட்கல மிஸ்டர் பாக் ஜிமின், சம்மதம். ஓகே தென் ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி எல்லாருமே சில வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. தேங்க முதல் கொண்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கான். தேங்க சுற்றிக்கிட்டே பார்த்துட்ருக்கான் எல்லா மொமெண்ட்ஸையும். அதுக்கு இப்போ வந்து சங்குக் வந்து பார்த்துட்ருக்கான். ஜிமினோட கையில் யான்சன் வந்து ரிங் போடுறான், யான்சனோட கையில் ஜிமின் ரிங் போடுறான். அதுட்டு அப்போ வந்து கல்யாணம் வச்சு அப்போ வந்து சங்குக் சாரி இவங்க எனக்கு அஃபிஷியல் பிரைட்ஸ் ஆகிடுச்சாங்க. பிரைட்ஸ் ஆகிய நீங்கள் இப்பொழுது கிஸ் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற சொல்கிறான். அப்படியே 2 பேரும் அப்படிங்கிற சொல்லிட்டு யான்சனோட பக்கம் போகிறான், ஜிமினோட பக்கம் போகிறான். அப்படியே எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து அப்படியே ஃபன் பண்ணி பேசிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ தென் என்ன ஆகுது அப்படின்னா சம்திங் அங்கே ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ என்னன்னு அட்டன் பண்ணால் ஸோ வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் ஃபோன் பண்ணிவிட்டு என்கிட்ட பேசுகிறாங்க. ஹலோ யாங் சார், சொல்லுங்கள் சார் என்னாச்சு? அதுவா என்னன்னா வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டேட் பார்த்தீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து அதான் சார் இந்த நியூஸ்லலாம் சொன்னாங்கல்ல ஷூட்டிங் ஸ்டார் போகுது அப்படிங்கிற மாதிரி. அது இன்றைக்கி தான், இன்னும் ஒரு 1 ஹவரில் கிராஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நான் பசங்களாம் கூப்பிட்டு ஏன் வந்து ஹில்லோட டாப்க்கு போய் அந்த வியூ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணக்கூடாது? நல்ல ஐடியா தான் சார் இருக்குது, இருந்தாலும் என்ன சார் இருந்தாலும் வாங்க சார் போயிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த சார். அப்போ தான் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஏதோ ஷூட்டிங் ஸ்டார் போதாண்டா அந்த சைடில். ஸோ வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் மெக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் ஃபோன் அடித்து இந்த மாதிரி ஹில்க்கு போகலாமா? ஸோ என்னடா பசங்க சொல்கிறீங்க, போவோம்மா மேலே? அதனால் பசங்கள்கிட்ட கேட்டு சொல்லலான்னு ஃபோனை கட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு ஓகேனா போகலாம், அதான் இங்கேயே கால் பண்ணிட்டோம். ஸோ எல்லாருமே யோசிச்சுட்டு போகலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லைக் வந்து தேங்க வந்து மின்ன பார்க்குறான். ஸோ மின் வந்து லைக் கண்ணாலே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி கண்ணாலே சொல்கிறான். அப்போ வந்து சரிடா பசங்களா போகலாம் அப்படிங்க ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டு வரேன்டா அப்படிங்கிற சொல்லிட்டு தேங்க போயிட்டு
ஸோ அடுத்தது சொல்லிடுறான், இந்த மாதிரி பசங்க வராங்களா சார், நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட் ரெடி பண்ணுங்கள், நான் பசங்களை கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ வந்து மியாவுமே வந்து பக்கத்தில் நின்றுட்டு வந்து சொல்கிறான், என்ன சார் நான் பசங்களை அரேஞ்ச் பண்ணட்டா? பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் தேங். ஸோ எல்லாருமே போயிட்டு மியா வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கா. லைக் அங்கே யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா யான்ஜின், மின், தேயாங், சங்குக், யோனா, ஜிமின், ஜாரா. ஸோ இவங்களாம் தான் இப்போ அந்த ஃபயர் கேம்பிங்கில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து யான்ஜின் வந்து சரி ஓகே நான் போகிறேன் கைஸ் சொல்லிட்டு போயிடுறான். அப்போ வந்து ஸோ எல்லாருமே வந்து தேங்க சொல்கிறான், போங்கடா கிளம்புங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சங்குக் சொல்கிறான், இல்லை சார் நாங்கள் இருக்கோம், நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க சார். ஏன்டா அப்படிங்கும்போது, இல்லை சார் மின்னு தனியாக இருக்கா சார், நாங்கள் இருக்கோம், அதை தனியாக விட்டு போயெல்லாம் பழக்கம் இல்லை, நாங்கள் அவள் கூடயே இருக்கோம், நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க சார். அதான் பசங்க போகிறாங்கல்ல, மியா மாமும் இருக்காங்க, சரி நீங்கள் போங்க சார், நாங்கள் வந்து மின்னு கூட இருக்கோம் அதுக்கு மாதிரி அவங்க சொல்கிறான். ஸோ ஜிமின் அதுதான் சொல்கிறான். அப்போ வந்து எங்கள் வந்து சொல்கிறான், இல்லை பசங்களா நீங்கள் போங்க, நான் வந்து மின் கூட இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கும்போது எனக்கு வந்து மின்னே சொல்கிறா, நீங்கள் போயிட்டு வாங்கடா, அதான் சார் இருக்கேன்னு சொல்கிறாரு இல்லை நீங்கள் போங்க அப்படிங்கும்போது சங்குக்கும் ஜிமினும் யோசிக்கிறான். சரி ஓகே மின்னுமே போக சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோனா கையை பிடிச்சி சங்குக்கு இழுக்கிறான். சரி யோனா வரமாட்றா. அப்போ வந்து பார்த்து என்னடி அப்படிங்கும்போது அவன் அதே ஸ்லோவாக சொல்கிறா, இல்லை சங்குக் மின்ன தனியாக விட்டதே இல்லைடா, தனியாக விட்டுட்டு போகிறோம்டா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, நான் வேணா யோனா கூட இருக்குட்டா, ஷூட்டிங் ஸ்டார் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, நீங்கள் போங்க, நான் மின்னு கூடயே இருக்கேன்டா ப்ளீஸ். அப்போ வந்து அதுக்கு தங்க சொல்கிறான், சார் யோனாவது இருக்கட்டும் சார். அப்போ வந்து தேங், அதான் சொல்கிறேன் இல்லைடா நான் பார்த்துக்கிறேன்டா போங்க, ஏன் நான் பார்த்துக்க மாட்டேன், உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாம் கடிச்சு சாப்பிட்ற போகிறேண்ணா அப்படிங்கிறான். ஸோ வந்து ஜிமினும் சரி வாங்கடா சார் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்கள வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதோட இந்த எபிசோட எண்ட் பண்ணுறேன் கிட்டன்ஸ். அந்நிய பாய் சொல்லுங்க கிட்டன்ஸ், ஹபி லைக் இட் பாய், லவ் யூ கைஸ். ஓகே பாய்.